என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நீ கண்கலங்கி விடுவாய். ஏனென்றால் விடியலில் உனக்கான ஓர் இன்ப அதிர்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தொடங்கிவிட்ட இந்த காலம், எதையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் வார்த்தைகளை கேட்டு நீ கண்கலங்க வேண்டிய நிலைமை வருகிறது என்றால் அதற்கு ஓர் ஆழமான காரணம் இருக்கும். எதுவும் சர்வசாதாரணமாக நடக்கவில்லை. தாயின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நடத்தப்படும் சில விஷயங்களை நீ இன்றாவது நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும், உனக்கென்று நான் வருவதும், உன் முன்னால் எதையும் சொல்லிவிடுவதும் இந்த தாயின் கடமையாகிவிட்டது. முன்பு போலெல்லாமும் இப்பொழுது என் பிள்ளையிடம் நான் எதையும் ஒளித்து மறைப்பது கிடையாது. என்னவென்றாலும் அதை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்னது போல எல்லாமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த தெய்வம் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு பேரதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் வராகி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் என்னவென்று தெரிந்து புரிந்து அதை உனக்கு நடத்தி இருக்கிறேன். எல்லா நாளும் உனக்கான நிம்மதியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கிற இந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மன நிறைவை கொடுக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளில் இருந்து என் பிள்ளையை என் வசமாக்கட்டும். என் குழந்தைக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். உடன் வரும் காலங்களும் உடன் வரும் நேரங்களும் உன் நிலையில் நின்று நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி தரும். எப்பொழுதும் போல என் பிள்ளை எதையாவது நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. எதையாவது யோசித்து என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் தாய் இருக்கிறேன், தாய் நடத்துகிறேன் என்ற ஒரு விஷயம் மட்டும் உனக்கு புரிந்து விட்டது என்றால் அது போதும். அதன் பிறகு நடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்தும் புரிந்தும் கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு நிலைகளையும் இனிமேல் யோசித்து நீ வருந்த வேண்டாம். உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு நன்மைக்குள் கொண்டு வந்து சேர்த்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை தரும் நன்மைகளையும் நன்மதிப்பையும் விட்டு விடாமல் எதிர்பாராத சந்தோஷங்களையும் மன நிறைவையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கு துணையிருந்து உனக்கு எதையும் சொல்லுகின்ற இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு நான் ஒரு சேர கொடுக்க வேண்டும். ஒரு சேர உனக்கு எதையும் நான் நடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலங்களிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ முழுக்க என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை. தேவையில்லாமல் எதுவும் இங்கு இருந்து விடுவதும் இல்லை. உன்னோடு இந்த வராகி
சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டால் உன்னிடத்தில் நான் நின்று உனக்கு கொடுப்பது எல்லாமும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தெளிவு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடிப்பொழுதிலும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கே என்று நான் சொல்ல நினைப்பதை நீ எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும். உனக்கான நிலைகளோடு இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் எல்லாமும் உன் கலக்கம் இருக்க வேண்டாம். உன் தேவைகளை அறிந்தும் இந்த சூழ்நிலைகளை புரிந்தும் உனக்கு எதையும் நான் நம்பிக்கையோடு உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது. எல்லாமுமாக உன் துணை என்று நான் வருகின்ற பொழுது இந்த வராகி எல்லா நிலையிலும் உனக்காக இருக்கும் பொழுது இனி நடக்கும் நன்மைகளோடு உனக்கு நான் கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்திருக்கிறது. உன்னை சுற்றி சுற்றி எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவனம் எங்கேயோ சென்று கொண்டிருப்பதனால், என் பிள்ளையின் கவனம் எங்கேயோ இருந்து கொண்டிருப்பதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை இந்த வாழ்க்கையில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் நாம் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் இனி நடப்பதை என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் வழி நடத்துவதும் போதும். எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும். எல்லாமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். அத்தனையிலும் என் பிள்ளை நினைத்த ஒன்றை நிச்சயமாக ஒரு நாள் நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல சொல்ல உனக்கு அத்தனையும் கவனமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை உருவாக்கும் இந்த நாட்களை நீ எந்த காலத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் தெளிவுபடுத்துவதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இனி என்ன நடந்தாலும் சரி, தாய் தருகின்ற அன்பில் உன்னை நான் நிச்சயமாக வாழ வைத்து விடுகிறேன் என்பதுதான் உண்மை. இந்த தாய் ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஒருபோதும் என் பிள்ளையை விட்டு நான் விலகவும் மாட்டேன். யாருமே இல்லை என்ற ஒரு வார்த்தை என் பிள்ளையிடம் இருந்து இனி வந்து விடவே கூடாது. உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எண்ணங்களை எல்லாமும் நான் புரிந்து கொண்டு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். இத்தனை நாளும் இந்த தெய்வத்தினுடைய அருள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நீ கலங்காமல், உன் மனதில் நின்று நான் உனக்காக என்ன பேசுகிறேன் என்று நீ யோசிக்காமல் முழுக்க முழுக்க நீ தெளிவோடு இருந்து விட்டால் உன் எண்ணங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு நடத்தும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் உணர்ந்து புரிந்து மன மகிழ்ச்சியோடு வாழும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் சரிவரச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கண் கலங்காமல், எதையும் நினைத்து ஏக்கம் கொண்டு நிற்காமல், உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நீ அடியெடுத்து வை. உனக்கு எப்படிப்பட்ட தீங்கினை இந்த மனிதர்கள் நடத்த நினைத்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு இவர்கள் கொடுக்க நினைத்தாலும், அவை ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தி விடுவேன்.
எதையுமே நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே உன் அம்மா உனக்கு அது சரி என்றால் நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்தும் விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு தீர்வு கொண்டு, நல்லதொரு திருப்பம் கொண்டு, வாழ்க்கையின் முழுமையான சிந்தனை கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்யும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உனக்கு சரியான நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காது. எந்த நிலையிலும் நாம் வாழ்வது இந்த வாழ்க்கை நமக்கானது என்னும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ இனிமேலும் தொலைக்காதே. எல்லா நேரமும் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய ஆழமான சிந்தனைகள் மட்டும்தான் உனக்கு வேண்டியதை எல்லாமும் உருவாக்க துணை இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தது, அது என்னவாக இருந்தது, எப்படியான ஒரு உண்மைகளை தந்தது என்று சொல்லி இனி எதற்கும் அஞ்சாமல் உன் வாழ்க்கையை தொடர்ந்து நீ முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து கொண்டு வா. இந்த வாழ்க்கையை உனக்கென்று நீ முன்னேற்றி கொண்டு வா. தெரியாத விஷயங்களும் உனக்கு தெரியப்படுத்தும் இந்த காலம். முடியாத விஷயங்களும் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் இந்த காலம். இனி ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வராகி சொல்ல நினைக்கும் எல்லாவற்றையும் நீ தன்னிறைவோடு ஏற்றுக்கொள். எப்பொழுதும் நமக்கு போதும் என்ற ஒரு மனது வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களை நாம் போதும் என்று நினைத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு நல்லது நடக்கப் போவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதை புரிந்து கொள்ள முடியும். யோசித்து பார்த்து முடிக்காமல் எப்பொழுதும் எந்த ஒரு வெற்றியையும் நம்மால் பெற்றுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சிந்தனைகள் தெளிவாகிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையும் உன் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நடத்தும். வராகி சொல்ல சொல்ல உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு கிடைக்கும்படி அம்மா உனக்காக எதையும் நடத்துவாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு உனக்கு நடத்தப்படும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை தருவதைக் கண்டு நீ பேரானந்தம் அடையத்தான் போகிறாய். அதிர்ஷ்டத்தை உணர்ந்தும் அதிர்ஷ்டத்தை புரிந்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்தும் நீ எதிர்கொள்ளும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை தந்துவிடும். வராகி என்பவள் உன் தாயாக என்றும் உன்னை அரவணைக்கிறேன். அம்மாவின் மடியில் படுத்துறங்கும் வாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இன்று பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நின்றும் உனக்காக ஒவ்வொன்றையும் தந்தும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு உன்னை வழிநடத்தியும் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்ல சிந்தனைகளை உனக்கு உறுதிப்படுத்தி தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலத்தின் கட்டாயம் இனி உனக்காக நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இனி உனக்காகவே உறுதியாக்கி தருவதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளை யாருமில்லை என்று சொல்லி புலம்பியதை எல்லாமும் நிறுத்திவிடு. இனி உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை புரிந்து கொண்டும் சரியாக எதையும் நீ ஏற்றுக்கொண்டும் நன் மதிப்போடு வாழ பழகிவிடு. உனக்கு எல்லாமும் சரியாக நடத்தப்படுவதை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கலங்கிய கண்களோடு என் முன்னால் நீ நின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் கண்ணீரை என் கரங்கள் துடைத்தது. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த தாயின் கரங்களில் படிந்த பிறகு அம்மா அதை நான் அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களும்
உன்னை தேடி வரும் ஒவ்வொரு கஷ்டங்களும் இந்த தாய்க்கு புரியாமல் இல்லை. ஆனால் இவை ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று கற்றுக் கொடுக்க வந்தது என்பதனால்தான் அவை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். அவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் உனக்கிருக்கும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் தாய் அன்பு உனக்கு கிடைத்ததை நீ உணர்ந்து கொள்வாய். தாய் அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இருக்கிறதா? யாரும் உன்னை அன்போடு அரவணைக்கவில்லை, ஆதரவு கொடுக்கவில்லை, யாரும் உனக்கு சந்தோஷத்தை பரிசாக கொடுக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ புலம்பக்கூடாது. உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் நல்லதாகவே நடத்துவேன் என்பதில் இனி உனக்குள் எந்த குழப்பங்களும் இருக்க தேவை கிடையாது என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளை இந்த அம்மாவின் அரவணைப்பு கொண்டு நீ நிச்சயமாக வாழ வேண்டும். தாயின் அன்பு கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரையும் எதற்காகவும் என் பிள்ளை நினைத்து கலங்காமல், யாரையும் எதற்காகவும் யோசித்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளாமல் எப்பொழுதும் போல நீ ஆனந்தம் கொண்டு இருக்க பழகு. உனக்கு நடப்பது என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை எப்பொழுதும் மனநிறைவாக்கி தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளையின் விருப்பங்கள் என் பிள்ளைக்கான மனநிறைவை கொடுக்கும்படி நான் உறுதி எடுத்து கொள்கிறேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நிற்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன நடந்தாலும் சரி, அம்மா இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்குள் இருக்கும் நல்ல சிந்தனைகளை மட்டும் நீ எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் உன்னை கை தூக்கும் இந்த தெய்வம் ஒரு தாயாக வந்த பிறகு உன்னை அன்பால் அரவணைத்து கை தூக்கி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலைகளிலும் மாற்றங்கள் வருவது போல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கான தீர்வு கிடைப்பது போல நீ எதையும் தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எதையும் உணர்ந்து ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நிலைகளை எல்லாமும் தாண்டி இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள். ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் கிடைக்கும் நேரம் தாயின் அன்பை புரிந்து கொள்வாய். இந்த தாய் உன்னோடு பயணிப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்ல சொல்ல உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நினைத்தபடியே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நிலைகளில் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தயங்கி நின்று எதை பற்றியும் இனி யோசிக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் உயிரூட்டம் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது. அம்மா உனக்காக எதையும் நடத்துவாள் என்பதனை நீ உன் நினைவில் வைத்து கொண்டால் பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்தது உண்மை என்பது உனக்கு நிச்சயமாக உறுதியாக தெரிய வரும். பஞ்சமியில் இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்து உன்னோடு பேசிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி வரும் சந்தோஷத்தின் பொழுதுகள் என்பதனை நீ மறக்காது. எல்லாமும் நன்மைக்கே என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த காலம், பஞ்சமி தாயின் வாக்கு நாளைய விடியலில் சஷ்டியில் முருகனினுடைய அன்பை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும். இதையெல்லாமும் தொடர்ந்து நீ உணரும் பொழுது நாளைய செவ்வாய் கிழமையினுடைய விடியல் சஷ்டியினுடைய விடியலாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு தெளிவை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.